सान्दाकारं भुजगचयनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं शुभांगं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिहृद्यानगम्यं वन्दे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथं वन्दे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथम् மேசமகாயாம் சம்பூதம் தயாமிரத ரசாம்புரம் சொடகுபந்தே ஸ்ரீ ராமானுஜ தேவனம் ஸ்ரீ வாதல குமார வெங்கடகுரோர் பாதார விந்தாச்சிரதம் ஸ்ரீ நாராயணாய ஜெயராக்கிய எதிவரிய அனுகுராப்சம் ஸ்ரீமத் வானமகாசலசத்த கல்யன் ராமானுஜாரிய பிரியம் வந்தே சொடகுபஜீராபிதம் ராமானுஜாக்கியம் மணி ஸ்ரீமத் வானாச்சல ராமானுஜ எதிப்பு நமக ஸ்ரீமத் கல்யன் வானாச்சல ராமானுஜ எதிப்பு நமக ஸ்ரீ சைலச தயாபாத்திரம் தீபக் தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்ய தாமாதரம் மணி ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. அன்பார்ந்த பாகவத உத்தமர்களே, கடந்த 2 பொழுதுகளில் நாம் பரமபதத்தில் ஸ்ரீமன் நாராயணன் ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்ட திருக்கோலத்தில் அருள்பாலித்த திவ்ய ஸ்ரீரங்க விமானம், அதை பிரம்மதேவர் தினமும் ஆராதித்தது, பின்னர் இஸ்வாகு மன்னனின் தவத்தால் அந்த திவ்ய விமானம் பூலோகத்திற்கு வந்தது. அதன் பிறகு சூரிய வம்ச மன்னர்கள் தலைமுறையாக அந்த அரங்கனை தங்கள் குல தெய்வமாக வழிபட்டு வந்தார்கள் என்பதையெல்லாம் பார்த்தோம். இன்று அந்த வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு தருணத்தை அனுபவிக்கப் போகிறோம். நண்பர்களே, ஒரு மனிதன் தனது வீட்டையே தானமாக கொடுக்கலாம், தனது செல்வத்தை வழங்கலாம், தனது அரசாட்சியை கூட துறக்கலாம். ஆனால் தலைமுறையாக வழிபட்டு வந்த குல தெய்வத்தை வேறு ஒருவரிடம் ஒப்படைப்பாரா? நாம் கேட்டாலே ஆச்சரியமாக இருக்கிறது. ஆனால் அந்த அதிசயத்தை செய்தவர்தான் தர்மத்தின் வடிவம், சத்தியத்தின் சிகரம் ஸ்ரீ ராமபிரான். அதன் பின்னால் இருக்கும் பக்தியின் ரகசியம்தான் இந்த உபன்யாசம். இலங்கையில் யுத்தம் முடிந்தது. அதர்மத்தின் அடையாளமாக இருந்த ராவணன் வீழ்ந்தான். தேவர்கள் மலர்மலை பொழிந்தனர், முனிவர்கள் ஸ்தோத்திரம் செய்தனர். உலகமே நிம்மதி பெருமூச்சு விட்டது. ஆனால் இந்த வெற்றிற்கு பின்னால் பல மகா பக்தர்களின் தியாகம் இருந்தது. அதில் ஒருவர்தான் விபீஷணன், ராவணனின் தம்பி. ஆனால் அதர்மத்தின் தம்பி அல்ல, தர்மத்தின் மகன். சொந்த அண்ணனையே எதிர்க்க வேண்டிய நிலை வந்தாலும் தர்மமே உயர்ந்தது என்று நின்ற மகான். அதனால்தான் ஸ்ரீராமர் அவரை இலங்கையின் அரசனாக முடிசூட்டினார். போர் முடிந்த பிறகு புஷ்பக விமானத்தில் அனைவரும் அயோத்திக்கு புறப்பட்டார்கள். சீதாபிராட்டி, லக்ஷ்மணன், ஹனுமன், சுக்ரீவன், ஜாம்பவான், அங்கதன், பீஷணன் எல்லோரும் அந்த திவ்ய பயணத்தில் இணைந்திருந்தார்கள். அயோத்தி நகருக்கே மகிழ்ச்சி. 14 ஆண்டுகளாக காத்திருந்த மக்கள் எப்போது நம் ராமன் வருவார் என்று ஏங்கிய அந்த இதயங்கள் இன்று ஆனந்த கண்ணீரில் நனைகின்றன. வேத கோஷங்கள் ஒலிக்கின்றன. தேவர்கள் கூட அந்த பட்டாபிஷேகத்தை தரிசிக்க வந்திருக்கிறார்கள். அவ்வளவு புனிதமான நாள் அது. பட்டாபிஷேகம் முடிந்தது. ஸ்ரீராமர் தமக்காக உழைத்த ஒவ்வொருவரையும் அழைத்து கௌரவிக்கிறார். அனுமனுக்கு அருள், சுக்ரீவனுக்கு மரியாதை, அங்கதனுக்கு அன்பு, ஜாம்பவானுக்கு பெருமை. ஒவ்வொருவரும் பரிசு பெற்று மகிழ்ச்சியுடன் இருக்கிறார்கள். ஆனால் ஒருவர் மட்டும் அமைதியாக தொலைவில் நின்று கொண்டிருக்கிறார். அவர் விபீஷணன். ராமபிரான் அவரை அருகில் அழைக்கிறார். விபீஷணா, உமக்கு என்ன வேண்டும்? எவ்வளவு அழகான கேள்வி. இன்று நம்மிடம் பெருமாள் வந்து உமக்கு என்ன வேண்டும் என்று கேட்டால் நாம் என்ன கேட்போம்? பணம், பதவி, வீடு, ஆரோக்கியம், குழந்தைகளின் முன்னேற்றம், இதையெல்லாம் தான் கேட்போமா? ஆனால் விபீஷணன் அப்படி கேட்கவில்லை. அவர் பணிவுடன் தலை குனிந்து, எனக்கு செல்வம் வேண்டாம், புகழ் வேண்டாம், எப்போதும் உங்களை நினைவூட்டும் ஒன்று வேண்டும் என்று வேண்டுகிறார். இதுதான் பக்தனின் மனம். பகவானிடமிருந்து பொருளை கேட்பதில்லை, பகவானையே கேட்பது. ராமர் மெதுவாக புன்னகைக்கிறார். அந்த புன்னகையில் கருணை இருந்தது, அன்பு இருந்தது. அவர் திரும்பி பார்க்கிறார். அங்கே இஸ்வாகு வம்சத்தின் உயிராக விளங்கிய தலைமுறையாக ஆராதிக்கப்பட்ட ஸ்ரீ ரங்கநாதர். இந்த காட்சியை நாம் மனக்கண்ணால் பார்ப்போம். பிரம்மதேவர் ஆராதித்த பெருமாள், இஸ்வாகு வழிபட்ட பெருமாள், தசரதர் வழிபட்ட பெருமாள், ராமர் தினமும் வணங்கிய பெருமாள் இப்போது ஒரு புதிய பக்தனின் கரங்களில் செல்லப் போகிறார். இது சாதாரண நிகழ்ச்சி அல்ல, ஒரு பக்திக்கு கிடைத்த பரிசு. ஸ்ரீராமர் தனது 2 கரங்களாலும் ஸ்ரீ ரங்கநாதரை எடுத்தார், விபீஷணனிடம் அளித்தார். அந்த நேரத்தில் தேவர்களுக்கே ஆச்சரியம்.
இப்படி ஒரு தானம் இதுவரை நடந்ததே இல்லை. ராமர் கூறுகிறார், விபீஷணா, தர்மத்திற்காக நீ அனைத்தையும் துறந்தாய். உனது பக்தி என்னை மகிழ்வித்தது. இந்த ஸ்ரீரங்கநாதர் இனி உன்னுடன் இருப்பார். இலங்கை மக்களும் இவரது அருளை பெறுவார்கள். விபீஷணனின் கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருகுகிறது. ஆனால் ராமர் ஒரு நிபந்தனையையும் கூறுகிறார். விபீஷணா, இந்த திவ்ய விமானத்தை இலங்கை சென்றடையும் வரை எங்கும் கீழே வைக்கக்கூடாது. விபீஷணன் இரு கரங்களையும் கூப்பி தங்களின் ஆணையை உயிராக காப்பாற்றுவேன் என்று வணங்குகிறார். இங்கே நாம் ஒரு விஷயத்தை சிந்திக்க வேண்டும். பகவான் ஏன் இந்த நிபந்தனையை சொன்னார்? அவருக்கு தெரியாதா இனிமேல் என்ன நடக்கப் போகிறது என்று? தெரியும், முக்காலமும் அறிந்தவர். ஆனால் பகவானின் திருவிளையாடல்கள் அனைத்தும் உலக நன்மைக்காகத்தான். ஒரு பக்தனின் விருப்பத்தை நிறைவேற்றியும் அதே நேரத்தில் எண்ணற்ற பக்தர்களுக்கும் அருள் கிடைக்கச் செய்வதே அவருடைய சங்கல்பம். விபீஷணன் ஸ்ரீ ரங்கநாதரை தலையில் சுமந்து பக்தியோடு தெற்கு நோக்கி புறப்பட்டார். ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீராமா ஸ்ரீராமா என்ற நாமம். இதயத்தில் அரங்கன், கண்களில் ஆனந்தம். ஆனால் அவருக்கு தெரியவில்லை, அவர் செல்லும் பாதையில் காவேரி காத்திருக்கிறாள். ஒரு புனித தீவு காத்திருக்கிறது. தேவர்கள் காத்திருக்கிறார்கள். மகரிஷிகள் காத்திருக்கிறார்கள். முக்கியமாக அரங்கன் திருவுள்ளம் ஒரு புதிய தீர்மானத்தை எடுத்திருக்கிறது. அந்த தீர்மானம் என்ன? ஏன் அரங்கன் இலங்கைக்கு செல்லவில்லை? ஏன் காவேரி கரையிலேயே நிரந்தரமாக தங்கினார்? எப்படி அந்த இடம் ஸ்ரீரங்கம் என்ற நாமத்தை பெற்றது? நாம் ஒரு விஷயத்தை சிந்திக்க வேண்டும். இந்த உலகத்தில் ஒரு இலை கூட இறைவனின் சங்கல்பம் இல்லாமல் அசையாது. அப்படி இருக்க பிரம்மதேவர் ஆராதித்த இஸ்வாகு வழிபட்ட ஸ்ரீராமர் தினமும் சேவித்த அந்த ஸ்ரீரங்கநாதரின் பயணம் சாதாரண பயணமாக இருக்க முடியுமா? ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு நொடியும் இறைவனின் தெய்வீக திட்டமே. நாட்கள் கடந்தன. காடுகள், மலைகள், ஆறுகள், கிராமங்கள் எல்லாவற்றையும் கடந்து விபீஷணன் தென்னிந்தியாவின் புனித நிலத்தை அடைகிறார். அங்கே 2 புனித நதிகள், காவேரி, கொள்ளிடம். அவற்றின் நடுவே ஒரு பசுமையான தீவு. அந்த இடத்தை பார்த்தவுடன் விபீஷணனின் மனம் அமைதி அடைந்தது. காவேரி என்றாலே நம் ஆழ்வார்கள் என்ன சொல்கிறார்கள்? காவேரி என்பது வெறும் நதி அல்ல, பெருமாளின் திருவடிகளை தொட்டு ஓடும் பாக்கியசாலி. அவள் தாயைப் போல பாவங்களை கழுவும் புனித தாய். அப்படிப்பட்ட காவேரியின் கரையை அன்று அரங்கனே தேர்ந்தெடுத்திருந்தார். அதே நேரத்தில் தேவலோகத்தில் ஒரு ஆலோசனை. தேவர்கள் அனைவரும் பிரம்மதேவரிடம் வேண்டுகிறார்கள், பிரபு, அரங்கன் இலங்கைக்கு சென்று விட்டால் பூலோகத்தில் இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? பிரம்மலோகத்தில் இருந்த அரங்கன் இப்போது பாரத பூமியில் அல்லவா இருக்க வேண்டும்? உலக மக்கள் அனைவரும் சேவிக்க வேண்டும் என்று வேண்டுகிறார்கள். பிரம்மதேவரும் தேவர்களின் வேண்டுதலை ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் யாராலும் விபீஷணனின் பக்தியை அவமதிக்க முடியாது. அவர் குற்றம் செய்யவில்லை. அவர் ராம பக்தர், அவர் அரங்க பக்தர். எனவே அவரை ஏமாற்றாமல் பகவானின் திருவுள்ளம் நிறைவேற வேண்டும். இதற்காக தேவர்கள் விக்னங்களை அகற்றும் விநாயகப் பெருமானை நாடினார்கள். இது யாருக்கு எதிரான போட்டியும் அல்ல, யாருடைய பெருமையின் குறைப்பதும் அல்ல. இது பகவானின் சங்கல்பத்தை நிறைவேற்றும் தெய்வீக லீலை. அதனால்தான் அனைத்து தெய்வங்களும் அந்த லீலையில் பங்கு பெறுகிறார்கள். விபீஷணன் காவிரி கரையை அடைகிறார். அந்த நேரம் சூரியன் மேற்கு நோக்கி சாய்ந்து கொண்டிருந்தான். காவேரி மெதுவாக ஓடிக்கொண்டிருந்தால் காற்றில் ஒரு தெய்வீக அமைதி, பறவைகளின் இனிய குரல், முனிவர்கள் தவம் செய்த புனித நிலம். அந்த சூழலை பார்த்தவுடன் விபீஷணனின் மனதில் ஒரு எண்ணம். சிறிது நேரம் காவேரியில் நீராடிவிட்டு சந்தியாவந்தனம் செய்து பிறகு பயணத்தை தொடரலாம். ஆனால் ஒரு சிக்கல். அரங்கனை எங்கே வைப்பது? ராமபிரான் என்ன சொன்னார்? கீழே வைக்கக்கூடாது. விபீஷணன் சுற்றிலும் பார்க்கிறார். அப்போது அங்கே ஒரு சிறுவன். எவ்வளவு அழகான முகம், கண்களில் குறும்பு, ஆனால் முகத்தில் ஒரு தெய்வீக ஒளி. அந்த சிறுவன் விபீஷணனை பார்த்து புன்னகைக்கிறான். விபீஷணன் அவனை அழைக்கிறார். தம்பி, இங்கே ஓடிவா. சிறுவன் ஓடி வருகிறான். என்ன வேண்டும் என்று கேட்கிறான். விபீஷணன் மெதுவாக சொல்கிறார், நான் காவேரியில் நீராடிவிட்டு உடனே வந்து விடுகிறேன். இந்த அரங்கனை ஒரு சில நிமிடங்கள் மட்டும் உன் கையில் பிடித்துக்கொள். சிறுவன் சிரித்தான். சிறுவன், நீண்ட நேரம் பிடிக்க முடியாது. நான் உங்களை 3 முறை கூப்பிடுவேன். அதற்குள் நீங்கள் வரவில்லை என்றால் இந்த பெருமாளை கீழே வைத்து விடுவேன். விபீஷணன் யோசிக்கிறார். நான் உடனே வந்து விடுவேன், எந்த பிரச்சனையும் வராது என்று எண்ணி அந்த நிபந்தனைக்கு சம்மதிக்கிறார். சில நேரங்களில் நமது வாழ்க்கையிலும் இப்படித்தான் நடக்கிறது. எல்லாமே நமது திட்டப்படி நடக்கிறது என்று நினைக்கிறோம். ஆனால் இறைவன் அமைதியாக நம்மை விட உயர்ந்த ஒரு திட்டத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். அதை அப்போது நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. பின்னால் தான் இதுதான் பெருமாளின் சங்கல்பமா என்று உணர்கிறோம். விபீஷணன் காவேரியில் இறங்கினார். சந்தியாவந்தனம் செய்ய ஆரம்பித்தார். அங்கே சிறுவன் அரங்கனை தாங்கிக் கொண்டு அமைதியாக நின்று கொண்டிருந்தான். ஆனால் இன்னும் சில நொடிகளில் உலக வரலாற்றையே மாற்றப்போகும் ஒரு நிகழ்வு நடைபெறப் போகிறது. அந்த நிகழ்வுதான் இன்று நாம் ஸ்ரீரங்கம் என்று வணங்கும் பூலோக வைகுண்டத்தின் தோற்றத்திற்கு காரணமாகப் போகிறது. அது என்ன? சிறுவன் ஏன் 3 முறை அழைத்தான்? விபீஷணன் நேரத்தில் வந்தாரா? அரங்கன்
ஏன் அங்கேயே நிலை கொண்டார்? இந்த உணர்ச்சி பூர்வமான தெய்வீக நிகழ்வை அடுத்த பகுதியில் அனுபவிப்போம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. ராமன் தந்த அரங்கனே பக்தன் தலையில் வந்தாயே, காவேரி தாயின் கரையிலே கருணையுடன் நின்றாயே. விபீஷணன் பக்தி காத்து தெய்வ சங்கல்பம் நிறைவேற்றி பூலோக வைகுண்டமாக ஸ்ரீரங்கத்தில் எழுந்தருளி தேவர் போற்றும் திவ்யலீலை வேதம் சொல்லும் பேரருளே. அரங்கா அரங்கா என்றழைத்தால் ஆனந்தம் தந்தருள்வாயே.